ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ்வி லக்ஸ். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம காளான் கிரேவி பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணும். அந்த அளவுக்கு அருமையாக இருக்குங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லா டிஃபனுக்கும் நமக்கு செட் ஆகுங்க. இப்போ நம்ம சூடான சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நீங்கள் காளான் கிரேவி செஞ்சுருப்பீங்க, குழம்பு செஞ்சுருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அருமையான டேஸ்ட்டோடு இருக்குங்க. இதுக்கு நான் ஒரு பாக்கெட் காளான் எடுத்திருக்கேன். இந்த காளானில் நிறைய குப்பை இருக்குங்க, ரொம்ப தூசியாக இருக்கும் சுற்றி. அதை ஒரு 2 தடவை நல்லா கழுவிட்டு, எந்த இடத்துல கொஞ்சம் கருப்பாக கலர் சேஞ்ச் ஆகி இருக்கோ அந்த இடத்துல நம்ம அந்த மேல் தோலை உரிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக உரிச்சிடலாம். இப்போ இங்கெல்லாம் பாருங்கள், எல்லோயிஷாக இருக்குது. இந்த இடத்தெல்லாம் இப்படி எடுத்தாலே வந்துடுங்க தோல். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நல்லா 2 தண்ணி விட்டு கழுவி காளானை நம்ம இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, இதில் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, இது பொரியட்டுங்க. பொரிஞ்ச உடனே இதுலேயும் பட்டை 1 இன்ச் அளவுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நான் சுருள் பட்டைங்கிறதுனால இந்த அளவு எடுத்துருக்கேன். இதிலே 3 கிராம்பு, இதுவும் நல்லா வறுத்துக்கலாம். இதுலேயும் ஒரு 5-6 பூண்டு பல் உரித்து போட்டுக்கலாம். 1 இன்ச் அளவு இஞ்சி, அதையும் இதில் போட்டு வதக்கிக்கலாம். நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி வதக்கி அரைச்சி தான் செய்ய போகிறோம். அதனால் எல்லா மசாலாவும் இதிலே போட்டுருதோம். இதில் 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை நல்லா தோல் உரித்து வச்சுருக்கேங்க. இதுவுமே ஓரளவு கொஞ்சம் வதங்கட்டும். இந்த வெங்காயம் ஓரளவு நல்லா கண்ணாடி பதமாக வதங்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி, இதையுமே நம்ம வதக்கிக்கலாம். இந்த தக்காளியும் நல்ல ஓரளவு மசிஞ்சதுக்கப்புறம் இதில் மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். இதில் தேங்காய் துருவலும் சேர்க்குறேன். தேங்காய் துருவல் போடும்போது நல்லா கட்டிப்பட்டு கிரேவி ரொம்ப அருமையான டேஸ்ட்டோடு இருக்குங்க. நம்ம சாப்பிட்ற ஸ்பூனுக்கு ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்க்குறேன். இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது ஓரளவு 1 நிமிஷம் வதங்கின உடனே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ மசாலா சேர்க்கலாம். அதுக்கு 2 ஸ்பூன் மல்லி பவுட்ரு போடுறேங்க. 1 ஸ்பூன் காரப்பொடி. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா இதோட கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி. இப்போ 2 கிளறு மட்டும் கிளறிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம கடாயோட சூட்டுலேயும் அந்த மசாலாவை வறுத்து விடலாம். ரொம்ப சூடாக ஆயிடுச்சு அப்படின்னா மசாலா தீஞ்சு போகும். அதனால் 2 கிளறினோடனே சிம்மில் இருக்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த கடாய் சூட்லேயும் கொஞ்சம் கிளறி விடலாம். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு எண்ணெய் 1 குழிக்கரண்டி ஊற்றிருக்கேங்க. இதுலேயும் கடுகு, உளுந்தம்பருப்பு போடுறேன் 1 ஸ்பூன். அது நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிலை, அதுவுமே நல்லா வறுபடட்டும். இதுலேயும் 1 கைப்பிடி சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேங்க. அதை நல்லா உதுத்து போடலாம். இந்த வெங்காயம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி ஒரு ப்ரௌனிஷாக வர ஆரம்பித்தப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காளானையும் போட்டு 2 கிளறலாம். கிளறிட்டு ஏற்கனவே நம்ம மசாலா வதக்கி வச்சோம் இல்லையா, அதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணுங்க. நம்ம எல்லா மசாலாவும் போட்டு வதக்கியாச்சு இல்லையா, அதை இந்த மாதிரி நைஸாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு இப்போ இந்த காளானோட இந்த மசாலாவையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாங்க. ஏற்கனவே வதங்கினது தான், ஆனாலும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்றப்போ
அந்த டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் இந்த மசாலோடையும் போட்டு நான் 1.5 ஸ்பூன் உப்பு போட்டேங்க. உங்கள் குழம்புக்கு ஏற்ற மாதிரி உப்பு காரம் எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஜார் கழுவி தண்ணி ஊற்றிடலாம். இதுக்கு எந்த அளவு உங்களுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். நான் குழம்பு பதமாக செய்ய போகிறேங்கிறதுனால நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். நான் இந்த அளவு தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டு மூடி மீடியமில் வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொதிக்க விடலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு அருமையான கிரேவி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம இப்போ கொத்தமல்லி தலையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லும் பார்த்துட்டு இதே மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்களேன், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.